सुप्रभात बच्चों, कैसे हैं आप सब? I hope you will be safe at your home. Okay, children, today our third language book. The book name is Shiksha Surabhi. Shiksha Surabhi. So, okay, in the book நம்ம ஃபஸ்ட்டு லெசனாக தாஜ்மஹல் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் அப்படின்னு பார்த்தோம்னா துளசிதாஸ் அப்படின்ட்டு ஒரு போயம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேயா? ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு மீனிங் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இதில் எக்ஸசைசஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம மெமரி போயமாக நம்ம லாஸ்ட்டாக நான் டீச் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பந்தர் அவுர் மகர்மச் அப்படின்னு தேர்டு லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேயா? இது ஒரு நீதி போதனை கதைகள், பஞ்சதந்திர கதைகள் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரியில் ஏதாவது ஒரு மாரல் இருக்கும். ஸோ மாரல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது ஒரு மாரல் ஸ்டோரி. இதில் என்னென்ன மாதிரி மாரல் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கதை, இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிக்சரை பார்த்தோன்னே அந்த ஸ்டோரியை உங்களால் கெஸ் பண்ண முடியும். அந்த ஸ்டோரியை இப்போ நம்ம ஹிந்தியில் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குரங்குக்கும் முதலைக்கும் நடுவில் வரக்கூடிய அந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் அந்த முதலையோட மனசில் வரக்கூடிய ஒரு தப்பான தாட், பேட் தாட். ஸோ அதனால் என்ன நடக்குது? ஸோ குரங்கு தன்னுடைய நாலேஜை, தன்னோட அறிவை யூஸ் பண்ணி, தன்னுடைய அந்த கிளவர்னஸை யூஸ் பண்ணி எப்படி அந்த சுச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகுது. ஸோ அந்த குரங்கு வந்து அந்த முதலைக்கிட்டேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் அந்த முதலை எப்படி ஏமாற்றம் அடையுது, இது எல்லாமே இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான ஸ்டோரி. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான வொக்காபுலரிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். இதை நீங்கள் ஒரு ரஃப் நோட்டில் எழுதி அதோட மீனிங்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கில் அந்த பர்டிகுலர் வேர்டை அண்டர்லைன் பண்ணி மேலே பென்சிலில் மட்டும்தான் எழுதணும். ப்ளூ பென் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பிகாஸ் பென்சிலில் எழுதுனா அது ஓகே, நீட்டாக இருக்கும். பேனாவில் எழுதுனா ரொம்ப கசகசன்னு இருக்கும். ஓகே, லெட் ஸ்டார்ட். ஸோ பந்தர் அவுர் மகர்மச், இது பார்ட் 1. பார்ட் 1னா இந்த லெசனில், இந்த பார்ட்டில் நான் உங்களுக்கு லெசன் டீச் பண்ணிடுவேன். இதோட எக்ஸசைசஸ், புக் பேக் எக்ஸசைசஸ் வரும் இல்லையா, கொஷின் ஆன்சர்ஸ், மீனிங், ஆப்போசிட், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தனி பார்ட்டாக நான் நெக்ஸ்ட் பார்ட் 2ல் நான் டீச் பண்ணுவேன். ஓகே சில்ட்ரன், shall we start? எஸ். गंगा नदी के किनारे, नदी के किनारे, नदी के किनारे அப்படின்னா रिवर बैंक. रिवर बैंक. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இந்த இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸ் நான் எழுதி போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் லெசன் டீச் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ண தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ இதை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். घना जंगल, घना जंगलना डेंस ஃபாரஸ்ட். டென்ஸ் ஃபாரஸ்ட்னா அடர்த்தியான காடு, ஒரு நல்ல அடர்ந்த காடு அப்படிம்பாங்க இல்லையா, அது. கனா ஜங்கல்னா அடர்ந்த காடு. வன்னுனாலும் ஃபாரஸ்ட்டு தான். ஜாமுன், ஜாமுன்னா என்ன? குலாப் ஜாமுன் கிடையாது. ஜாமுன் அப்படின்னா நவாப்பழம் அப்படிம்போம் இல்லையா, நம்ம தமிழில் சொல்கிறோம் நாவல் பழம் அப்படிம்போம். பிளாக்பெர்ரி. ஸோ பிளாக்பெர்ரி ஃப்ரூட்டை தான் வந்து ஜாமுன் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. ரஹதா, ரஹதா மீன்ஸ் லீவ்ஸ். ஸோ ஒரு குரங்கு அந்த நவாப்பழ மரத்தில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. பந்தர் खाने के लिए, खाने to eat. ஸோ சாப்பிட்றதுக்காக बहुत फल मिलते थे. फलना, ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃப்ரூட்.
நிறைய ஃப்ரூட்ஸ் கிடச்சிட்டு இருந்துச்சு. பேட். ஸோ பேட்டுக்கும் பேடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. பேட் அப்படின்னா ஸ்டொமக், ஸ்டொமக்கு. இதே பேடு அப்படின்னா ட்ரீ, மரம். பேட்டு, பேட் அப்படின்னா பேட்டு, பேடு, இதை ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ பேட்டுனா ஸ்டொமக்கு, பேடுனா ட்ரீ. ஓகே, ஸோ பேடுனா ட்ரீ, மரம். பேட்டுனா ஸ்டொமக், வயிறு. ஓகே, ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். नेक्स्ट इधर उधर, इधर उधर, here and there. So इंगयों अंगयों झूल कर रहता था. झूल कर मीन्स झूल करना स्विंग, स्विंग. ஸோ எப்படி சொல்கிறது, அப்படியே குதிச்சு குதிச்சு ஜாலியாக மரத்துக்கு மரம் தாவி சந்தோஷமாக அதை நிறையா அந்த பிளாக்பெரி ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நதி மே ஏக் மகர்மச். மகர்மச், ஸோ மகர்மச்னா மகர்மச்னா crocodile. ஸோ ஒரு crocodileம் இந்த ரிவரில் இருந்துச்சு. मित्रता, दोनों में दोस्ती. दोस्ती मीन्स फ्रेंडशिप. ஸோ அந்த குரங்குக்கும் முதலைக்கும் நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ரோஸ். சில்ட்ரன் இப்படி எழுதணும்னா இது ரோஜ். ஓகே, இதே இந்த ஜாக்கு கீழே டாட் வச்சோம்னா இது ஜேஏ ஜா கிடையாது, இசட்ஏ ஜா. ஓகே, ஸோ இப்போ நார்மலாக அந்த டாட் வைக்கலைன்னா அது ரோஜ், டாட் வச்சுட்டோம்னா ரோஸ், இஸ். ஓகே, ரோஸ்னா டெய்லி. ஸோ டெய்லி. மீठे, மீठेனா நல்ல ஸ்வீட்டான, ஸ்வீட்டான ஃப்ரூட்ஸை खिलाता था. ஸோ அந்த முதலைக்கு சாப்பிட கொடுக்கும். யார்? குரங்கு. अपनी पत्नी. பத்தினி அப்படின்னா சில ஃப்ரூட்ஸை அந்த முதல்ல தானே சாப்பிட்டுக்கும், சில ஃப்ரூட்ஸை தன்னோட ஒய்ஃபுக்காக கொண்டுட்டு போகும். अपनी पत्नीனா his wife. its wife. So its wife. एक दिन मगर की पत्नी के मन में. मन, மண்ணுனா என்ன? மண் அப்படின்னா ரெண்டு மீனிங் வரும். மைண்டு, ஹார்ட்டு அப்படின்ட்டு ரெண்டு மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த முதலையினுடைய மனசில் ஒரு எண்ணம் தோணுது. ஸோ மனசு அப்படிங்கிற வேர்டுக்கு நம்ம மைண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எண்ணம் தோன்றது மைண்டில் தானே தோன்றும். ஸோ அந்த தாட் வர்றது நம்மளோட மைண்டில் தான் வரும். ஸோ அதனால் இங்கே மைண்டுன்னு எழுதியாச்சு. மன் மே ஏக் விசார் ஆயா. யஹ் விசார். விசார்னா தாட், ஒரு எண்ணம் வருது.
ஸோ ஒரு தாட் வருது, அந்த குரங்கோட ஒய்ஃப், சரி இந்த crocodileோட ஒய்ஃபுக்கு ஒரு தாட் வருது. என்ன தாட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கலேஜா. கலேஜா அப்படின்னா லிவர். कलेजा लिवर, इसलिए ना सो कमा दैट्स वाई அப்படின்னு ரெண்டு மீனிங் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம சோன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வொக்காபுலரிஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது எழுதி போட்டுட்டு உங்களுக்கு நான் லெசனும் டீச் பண்ணுவேன். ஓகே, इसलिए कलेजा खाना. खाना அப்படின்னாலும் டு ஈட் தான். ஆல்ரெடி இங்கே கானா எழுதியிருப்பேன். கானே, கானேனா கானே கானா ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஓகேயா? चाहती हूँ, चाहती, चाहती அப்படின்னா would like. would like to eat. दूसरे दिन, दूसरे दिन ना नेक्स्ट डे. कहा, कहा ना सेड. ஓகே, ஸோ இப்போ இந்த வொக்காபுலரிஸ் உங்கள் நோட்டில் உங்கள் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய நான் ரப் பண்ணிடுறேன். ஐ ஹோப் நீங்கள் இதை காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். घर, घर ना हाउस, हाउस. सो वीड. ले जाना चाहता हूँ, ले जाना. ஸோ உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு விரும்புகிறேன். ஜல்தி தயார் ஹோ ஜாவோ. ஜல்தி அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஆர் ஹரி. ஹரியா ரெடி ஆயிருங்க. தயார், தயார் மீன்ஸ் ரெடி ஆயிருங்க. ஸோ கெட் ரெடி சூன் அப்படின்ட்டு இந்த crocodile சொல்லுது. यह सुनकर बंदर बहुत खुश हुआ. सुनकर या அதை கேட்டு खुश, हैप्पी, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. तुरंत, तुरंत means immediately. immediately. तुरंत, immediately,
सो पेड़ से उतरकर मगर के पीठ पर बैठ गया. पीठना बैक. பேக். ஸோ முதுகில் ஏறி உக்காந்துக்கிச்சு. சில்ட்ரன், இந்த vocabularies எல்லாம் கம்பல்சரி நீங்கள் எழுதணும். நான் உங்கள் புக்கை செக் பண்ணுவேன். ஓகே, இந்த மீனிங்கோடு நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அண்ட் எழுத முடியும். ஓகே, மீனிங்கோடு படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எப்பயுமே நீங்கள் ஒன்ஸ் படிச்சிங்கன்னா கூட உங்களால் மறக்காமல் அதை எக்ஸாமில் கூட நீங்கள் எழுத முடியும். बीच में, बीच में ना इन मिडिल. ஸோ ஆற்றுக்கு நடுவில் பहुंचे. பहुंचेனா ரீச். reached. ஸோ ரீச் ஆன உடனே चतुर, क्लेवर, छोड़, लेफ्ट, के पास, नियर, चढ़, क्लाइंब, बोला, said, मूर्ख. so next मूर्ख, fool, foolish, foolish, चले जाओ, चले जाओ அப்படினா போயிடு அப்படினு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹார்ஷாக சொல்லுது அந்த மங்கி. ஸோ அதுக்கு எப்படி சொல்லலாம்? கெட் அவுட். यहाँ से அப்படின்னா from here. उदास, sad, लौटा, returned. ஓகே, ஸோ இப்போது இந்த vocabularies எல்லாம் மறக்காமல் உங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணி எழுதணும். அண்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ரஃப் நோட்டில் எழுதி வைங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன் சில்ட்ரன். गंगा नदी के किनारे पर
घना जंगल था. ஸோ ஹிந்தி புக்கை லெசனை ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் ரீடிங் ப்ராக்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் ரீட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸை நான் ரீட் பண்ணுறதை வச்சு அதை செக் பண்ணிக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. கங்கா நதி கே கினாரே பர் घना जंगल था. ஸோ கங்கை நதிக்கரையில் ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. உஸ் வன் மே வன்னுனாலும் காடு தான், ஜங்கல்னாலும் காடு தான், ஃபாரஸ்ட்டு. ஜாமுன் கே கை பேடு தே. ஸோ அங்கே கங்கை நதிக்கரையில் ஒரு பெரிய அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டில் நிறையா அந்த பிளாக்பெர்ரி ஃப்ரூட்ஸோட ட்ரீ இருக்குது. அதாவது நவாப்பழம் இருக்கு இல்லையா, நவாப்பழத்தோட நிறைய மரங்கள் இருக்குது. ஜாமுன் கே பேடு பர் ஏக் பந்தர் ரஹதா தா. ஸோ அந்த நவாப்பழ மரத்தில் ஒரு குரங்கு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. பந்தர் खाने के लिए बहुत फल मिलते थे. ஸோ அந்த சீசன் வரும்போது அந்த மங்கி சாப்பிட்றதுக்கு, அந்த குரங்கு சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் இந்த மரம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ காட்டில் யாரும் போய் நம்ம அந்த பழத்தை பறிக்க போகிறதில்ல. ஓகே, ஏன்னா நம்ம தோட்டத்தில் வளர்த்தோம் அப்படின்னா அதை பறித்து விற்றுருவோம். இதே காட்டில் இருக்குது அப்படின்னா அதை யாருமே போய் பறிக்க போகிறதில்ல. அங்கே இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் சாப்பிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த மங்கி வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். बहुत खुशी से पेट भर फल खाकर पानी पीकर इधर उधर पेड़ झूल कर रहता था. बहुत वह खुशी से पेट भर फल खाकर पानी पीकर इधर उधर पेड़ झूल कर रहता था. ஸோ வயிறு நிறைய ஃப்ரூட் சாப்பிடும், சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிக்கும். ஏன்னா காட்டில் ரொம்ப பொல்யூட் ஆகாத பியூரான வாட்டர் வரும், கங்கா வாட்டர். ஸோ அந்த கங்கை நதி தண்ணியை வந்து நிறையா குடிச்சிட்டு மரத்துக்கு மரம், மங்கீஸ்னால் என்ன பண்ணும், ஒவ்வொரு கிளையை விட்டு கிளை தாவி தாவி விளையாடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கு. நதி மே ஏக் மகர்மச் ரஹதா தா. ஸோ நதியில் வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக நதியில் மீன்கள் இருக்கும். அதே மாதிரி ஃபாரஸ்ட்டில் அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா மீன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த நீர் யானை இருக்கும், முதலை இருக்கும், இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நதியில் ஒரு முதலையும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி படி பார்த்தோம்னா மங்கி ஒரு கிளவரான ஹீரோ அண்டு crocodile ஒரு பேட் வில்லன். ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டோரி நீங்கள் கேட்கும்போதே அந்த இமேஜின் நீங்கள் அப்படியே வந்து விர்ச்சுவலாக இமேஜ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டோரி. உன் தோனோமே தோஸ்தி ஹோ கை. ஸோ முதலைகள் அப்படின்னா கரைக்கு வந்து தான் அதை வந்து வேட்டையாடும். யாராவது வந்து அந்த தண்ணி குடிக்க மானோ இல்லை மாடோ எருமையோ ஏதாவது வந்துச்சுன்னா அதை கேட்ச் பண்ணி நம்ம நேஷ்னல் ஜியோலையோ இல்லை டிஸ்கவரி சேனல்லையோ வைல்ட் லைஃப்லையோ நிறைய பார்த்துருப்போம். ஸோ அந்த crocodile ஹண்ட் எப்படி அது ஹண்டிங் பண்ணும், அது எப்படி வேட்டையாடி அதை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போவோம். அந்த வைல்டு பீஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் அந்த ஆற்றை தாண்டி இந்த சைட்லேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணி போவோம். ஸோ அப்போ கிராஸ் பண்ணி போகும்போது அது ஆயிரக்கணக்கான அந்த வைல்டு பீஸ்ட் அதெல்லாம் தாண்டி போகும்போது முதலைங்க வந்து எதையாவது ஒன்று எய்ம் பண்ணி அதை பிடிச்சிரும். ஸோ மாட்டுச்சுன்னா அதோட பல்லால் நசுக்கி கடித்து கிழித்து சதையெல்லாம் நார எலும்பெல்லாம் உடைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து அதோட அந்த ஜா மசிலில். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த மாதிரி நிறைய மிருகங்களை வேட்டையாடும். ஸோ அந்த மாதிரி கரைக்கு வரும்போது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய குரங்குக்கும் அந்த முதலைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுது. எப்படி அப்படின்னா ஸோ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்பெர்ரி ஃப்ரூட்ஸை மங்கி சாப்பிடுது இல்லையா. ஸோ அப்போ அந்த முதலை என்ன பண்ணுது, அதுக்கும் முதலைக்கும் வந்து இந்த குரங்கு அந்த ஃப்ரூட்ஸை கொடுக்குது. அடடா எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து அது டெய்லியுமே அந்த ஃப்ரூட்ஸ் தானும் சாப்பிடும், அந்த முதலைக்கும் அந்த மங்கி கொடுக்கும். சில நாள் வந்து அந்த crocodile அது சாப்பிட்டுட்டு மீதி ஃப்ரூட்ஸை தன்னோட ஒய்ஃப்க்கு கொண்டுட்டு போய் கொடுக்கும். அந்த crocodileோட ஒய்ஃப் யார், அதுவும் ஒரு crocodile. இது ரொட்டீனாக நடந்துட்டு இருந்துச்சு. बंदर मगर को रोज़ मीठे मीठे फल खिलाता था. ஸோ அந்த குரங்கு முதலைக்கு டெய்லி ஸ்வீட்டான நிறைய ஃப்ரூட்ஸை எடுத்து கொடுக்கும், அதுவும் சாப்பிட்டுட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுனால பிகாஸ் குரங்கு வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அதோட மனசில் எந்த விதமான பேட் தாட்ஸோ கெட்ட எண்ணமோ எதுவுமே இல்லை. அது ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்டாக இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்,
मगर खुद उन फलों को खाता था, कुछ फल अपनी पत्नी के लिए भी ले जाता था. ஸோ முதல்ல நல்ல வயிறார அதுவும் அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடும். சாப்பிட்டு சில ஃப்ரூட்ஸை தன்னோட ஒய்ஃபுக்காக எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். ஸோ இப்படி நல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நடந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதில் என்ன ஆச்சு ஒரு நாள்னா, ஏக் தின் மகர் கி பத்னி கே மன் மே யஹ் விசார் ஆயா. ஒரு நாள் அந்த முதலையோட ஒய்ஃபோட மனசில் ஒரு தாட் வருது, ஒரு எண்ணம் வருது, ஒரு தப்பான எண்ணம். என்ன வருது, என்ன மாதிரி எண்ணம் அப்படின்னா, कि बंदर रोज़ मीठे मीठे फल खाता है. ஸோ இந்த குரங்கு டெய்லி இவ்வளோ ஸ்வீட்டான அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ நம்மளுக்கு டவுட்டே வேணாம், crocodile அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அது நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஒரு அனிமல். ஸோ அதுக்கு என்ன பண்ணும், என்ன தான் நம்ம வெஜிடபிள் அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இந்த ஸ்டோரியில் சொன்னாலும், ஸோ அதோட மனசு எதில் இருக்கும்? ஸோ வெஜ் அண்டு நான்வெஜ் ரெண்டு இருந்துச்சுன்னா, நான்வெஜ் அதாவது அதுக்கு வந்து மிருகங்களை வேட்டையாடி அதோட ஃப்ளஷை சாப்பிட்றது தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போது அந்த முதலையோட ஒய்ஃபுக்கு, அந்த crocodileோட ஒய்ஃபுக்கு என்ன தாட் வருது அப்படின்னா, उसका कलेजा कितना मीठा होगा. இவ்வளோ இனிப்பான ஃப்ரூட்ஸை அந்த குரங்கு டெய்லி சாப்பிட்டுட்ருக்கே, அப்போ அந்த குரங்கோட லிவர் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நம்ம போய் சண்டே ஆச்சுன்னா மட்டன் வாங்குகிறோம் அப்படின்னா, அப்போ மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கும்போது என்ன சொல்லுவோம், ஸோ அந்த லிவர் கொடுங்க, ஆட்டு ஈரல் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சின்ன பசங்கள்லாம் அதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது வந்து நிறையா ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணி விடும், ரத்தத்தை அதிகமாக்கி விடும். ஸோ நிறைய விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ அது இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, அந்த முதலையோட ஒய்ஃபுக்கு ஒரு பேட் தாட் வருது. என்ன தாட் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ இனிப்பான ஃப்ரூட்ஸை சாப்பிடக்கூடிய அந்த குரங்கோட லிவர் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். किसी ना किसी तरह मुझे बंदर का कलेजा मिलना चाहिए. ஸோ அட் எனி காஸ்ட் எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அந்த முதலையோட லிவரை நான் சாப்பிடணும். லிவர் என்ன தனியாக வெளியில் இருக்கும். ஸோ குரங்கை கொன்னாதான் இந்த அதோட லிவரை எடுக்க முடியும். ஸோ அந்த லிவரை சாப்பிட்டே ஆகணும்னு இந்த crocodileோட ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ crocodileோட ஒய்ஃப் ரொம்ப அங்கே எப்படி, மேபி crocodile கூட வந்து இது நான் எக்ஸ்ட்ராவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ crocodile என்ன பண்ணியிருக்கும், அவன் என் ஃப்ரெண்டாச்சே எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆஸ் அ ஒய்ஃபாக அந்த crocodile என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப ஸ்டப்பனாக இருந்திருக்கு. ஸோ வேறு வழி இல்லாமல் சரி அந்த குரங்கை நான் ஏமாற்றி கூட்டிகிட்டு வரேன், கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை கொன்று அதோட லிவரை நம்ம சாப்பிட்டுக்கலாம், நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. दूसरे दिन मगर ने कहा हे बंदर. ஸோ அடுத்த நாள், ஸோ இதை பேசி முடித்து பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, குரங்கு அதோட ஒய்ஃப் முதல்ல அந்த குரங்கை பார்த்து சொல்லுது, ஹாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி, मैं तुझे अपने घर ले जाना चाहता हूँ, आई वुड लाइक टू टेक यू டு மை ஹோம். உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். குரங்கு நண்பா, உன்னையே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜல்தி தயார் ஹோ ஜாவோ, கெட் ரெடி சூன், சீக்கிரமாக ரெடியாகு, உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன், என் வீட்டுக்கு வா, என்னோட ஒய்ஃப் என்னோட குழந்தைங்களெல்லாம் பாரு அப்படி நான் உன்னை இன்ட்ரோ பண்ணி விட்றேன். ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம ஒருத்தர் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்க ஃபேமிலிக்கும் போவோம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்ட்ரோ ஆகும். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நார்மலாக ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்னும் க்ளோஸ், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ அந்த மாதிரி குரங்கும் வந்து ஸோ நம்ம ஃப்ரெண்டு தானே கூப்பிட்றான், அது முதலையாகவே இருந்தாலும் சரி நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பி, நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு நம்பி அந்த குரங்கு என்ன பண்ணுது, ஓகே அப்படின்னு அக்ரி பண்ணிக்குது. यह सुनकर बंदर बहुत खुश हुआ. ஸோ இதை கேட்ட உடனே வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த குரங்கு ரொம்ப சந்தோஷப்படுது. நம்ம ஃப்ரெண்டு நம்மளை மதித்து அவன் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறான், ஓகே நம்ம போகலாம் அப்படின்ட்டு குரங்கும் சந்தோஷமாயிருது. तुरंत बंदर पेड़ से उतरकर मगर की पीठ पर बैठ गया. ஸோ உடனே என்ன பண்ணிச்சான், அந்த மரத்தில் இருந்து, அந்த பிளாக்பெரி ஃப்ரூட்ஸோட மரத்தில் இருந்து இறங்கி அந்த முதலையோட முதுகில் ஏறி உக்காந்துக்கிச்சான். வே நதி கே பீச் மே ஜா பहुंचे. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த முதலையும்
குரங்கும் மிடில் ஆஃப் தி ரிவருக்கு போயிட்டாங்க. ஸோ அதாவது கங்கை நதிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே காவிரி நதி பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் இருக்காது, இதோடு பல மடங்கு பெருசாக இருக்கும். அண்ட் அதில் எப்பயுமே வாட்டர் ஃப்ளோ வந்து நிறையா இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த நதி. அதில் நிறைய வந்து மீன்கள் முதலைகள் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். அதனால் வந்து அந்த நீங்கள் இந்த காவிரி ரிவர் இருக்கு இல்லையா, இது மாதிரி ஒரு 4-5 மடங்கு பெருசாக அது ஃபுல்லாக தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அதில் அந்த மிடில் ஆஃப் தி ரிவருக்கு, அந்த நடு ஆற்றுக்கு வந்துட்டாங்க. ஸோ குரங்கால வந்து அந்த தண்ணியில் அவ்வளோ ஸ்பீடாக போகிற தண்ணியில் வந்து நீந்தி எல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஜம்ப் பண்ணாலுமே முதல்ல வந்து ஸ்விம் பண்ணி ஈஸியாக வந்து குரங்கை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, நடு ஆற்றுக்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல நினைக்கிது, ஸோ இனிமேல் இந்த குரங்கால வந்து தப்பிச்சு போக முடியாது, ஏன்னா இதுக்கு நீச்சல் அடிக்கிறதுக்குள்ளார தண்ணி இழுத்துட்டு போயிடும், ஸோ செத்து போயிடும். அப்படியே இது தண்ணியில் குதித்தாலும் நம்ம இதோட ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஸ்விம் பண்ண முடியும், நம்ம ஸ்விம் பண்ணி அதை அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கன்ஃபார்மாக மனசில் நினச்சிக்கிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, மகர் நே சாரி பாத்தே பந்தர் சே பதாதி. அப்போ என்ன சொல்லுது அந்த முதல்ல, ஒரு வில்லத்தனமாக ஒரு சிரிச்சுட்டு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய பிளானிங் இதுதான். ஸோ உன்னைய எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உன்னை கொன்று உன்னோட லிவரை என் ஒய்ஃப் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிருக்கா. நீ இவ்வளோ பிளாக்பெர்ரி ஃப்ரூட் சாப்பிட்ற இல்லையா, இவ்வளோ ஸ்வீட்டான ஃப்ரூட்ஸை சாப்பிடக்கூடிய உன்னுடைய லிவர் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், அதை என் ஒய்ஃப் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றா, அதனால தான் நான் உன்னை இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட ஸ்டோரி எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிடுது, அவங்களுடைய சதித்திட்டம் எல்லாத்தையும். பந்தர் பகுத் சதுர்தா. ஸோ குரங்கு பேசிக்காகவே ரொம்ப கிளவராக இருக்கும், ஈஸியாக வந்து யார்கிட்டையும் மாட்டாது, அது ரொம்ப ரொம்ப அறிவாளியாக இருக்கும், புத்திசாலி குரங்காக இருக்கும். உஸ்னே கஹா மேரா கலேஜா தோ யஹா கஹா ஹை. ஸோ உடனே குரங்கு சொல்லுது, ஆடா பாவி, ஏன் நண்பா நீ முதலையே சொல்லியிருக்க மாட்டியா, என்னோடய லிவர் இங்கே எங்கே இருக்குது, எனக்குள்ளார இல்லை, நான் அதை என்னோடய லிவரை வந்து நான் மரத்தில் மாட்டி வச்சுருவேன், அது எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் என் உடம்புல எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல் விடுது, ஒரு பொய் சொல்லுது. மேரா கலேஜா தோ பேடு பருகி சோடாயாகும். என்னோட லிவரை நான் மரத்துலேயே விட்டுட்டு வந்துட்டேன், நான் கூடெல்லாம் அது வச்சுட்டு இருக்க மாட்டேன், எப்பயுமே என்னோடய லிவரை நான் மரத்தில் தான் மாட்டி வச்சுருப்பேன், நீ முதலையே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குது. முझे पेड़ के पास ले जाओ. ஸோ அப்போ என்ன சொல்லுது, ஸோ எங்கிட்ட என்னோட லிவர் இல்லை, நீ என்ன பண்ணு, என்ன அந்த மரத்துக்கிட்ட கொண்டுட்டு போ, அந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய நான் மாட்டி வச்சுருக்கிறேன் இல்லையா என்னோடய லிவரை எடுத்துகிட்டு வந்து தரேன், அதை கொண்டுட்டு போய் உன் ஒய்ஃபு கொடு, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி இப்படின்னு. இதுவும் ரொம்ப ஸோ அந்த முதல்ல எப்படி இதை பொய்யா பேசி ஏமாற்றி கூட்டிகிட்டு போச்சோ அதே மாதிரி இப்போ குரங்கும் பேசுது. பிகாஸ் நம்மளை இப்போ கொல்ல வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட முடிஞ்சால் நம்ம ஃபைட் பண்ணணும், இல்லை அவங்கக்கிட்ட இருந்து கிளவராக நம்ம மாட்டாமல் எப்படி எஸ்கேப் ஆகணும், அந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம கிராஸ் பண்ணி போகணுங்கிறத திங்க் பண்ணுறது தான் கிளவர்னஸ். ஸோ அந்த குரங்கு என்ன பண்ணுது, குரங்கால் முதலையோட ஃபைட் பண்ண முடியாது, பிகாஸ் குரங்கு ரொம்ப குட்டியாக இருக்கும், முதல்ல ரொம்ப பெருசாக இருக்கும், அண்டு அதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். ஸோ மங்கியால் அந்த அளவுக்கெல்லாம் வந்து பண்ண முடியாது. இதே குரங்கு வந்து தரைக்கு வந்துருச்சு, கரையோரமாக வந்துருச்சு அப்படின்னா அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மரத்துக்கு மரம் ஜம்ப் பண்ணி போகும், முதலையால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இப்போ என்ன பண்ணுது, குரங்கு கிளவராக யோசிச்சு, ஏனன்பா முதலையே சொல்லியிருந்தீங்கன்னா என்னோடய லிவரை கையோடு எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல, நான் அது தேவையில்லைன்னு நினச்சிட்டு மரத்துலேயே மாட்டி வச்சுட்டேன், ஸோ என்னை நீ மீண்டும் அந்த நதிக்கரைக்கு கூட்டிகிட்டு போ, நான் மரத்து மேலே இருக்கிற என்னோடய லிவரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. மகர் நே வைசாஹி கியா. ஸோ உடனே அப்படியா, அடடா எனக்கு தெரியாமல் போச்சு, சே எவ்வளோ நல்லவனாக இருக்கிற நீ, சரி நீ போய் உன் லிவரை எடுத்துகிட்டு வா, நான் உன்னை உன் மரத்தடியில் கொண்டுட்டு போய் அந்த கரைக்கிட்ட விடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நதியிலேருந்து அப்படியே மறுபடியும் ரிட்டன் திரும்பி அந்த முதல்ல என்ன பண்ணுது, அந்த மரத்தடி அந்த நதி கரைக்கு கூட்டிகிட்டு போகுது. போன உடனே குரங்கு என்ன பண்ணுது, அதோட முதுகுலேருந்து ஜம்ப் பண்ணி மரத்தில் ஏறிக்குது. ஸோ ஏறி அதோட பிளேஸை சேஃபாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு ஸ்ட்ராங்காக அதை செக் பண்ணிக்குது, உறுதிப்படுத்திக்குது. துரந்த் பந்தர் பேடு பர் சடு கயா. ஸோ உடனே கரைக்கிட்ட வந்த உடனே அது மரத்தில் சல்லுன்னு மேலே ஏறிக்குச்சு. பந்தர் போலா அரே மூர்க். ஸோ அதுக்கப்புறம் குரங்கு சொல்லுது, அட முட்டாளே அப்படின்ட்டு. சலே ஜாவோ யஹாசே, கெட் அவுட் ஆஃப் ஹியர், இங்கேருந்து போயிரு ஒழுங்கா.
மை கபி भी तुम्हें जामुन का फल नहीं दूंगा, இனிமேல் எந்த ஜென்மத்திலையும் உனக்கு இந்த பிளாக்பெரி ஃப்ரூட்ஸை தரமாட்டேன். யஹா சே பாக் சல், மரியாதையாக இங்கேருந்து ஓடிடு. நீ எவ்வளோ பெரிய சீட்டர், எவ்வளோ பெரிய துரோகி, உன்னை நான் ஃப்ரெண்டுன்னு நம்பி வந்தால் என்னையே நீ கொல்ல பார்க்குறியா அப்படின்னு சொல்லி திட்டிடுது. ஸோ இப்போ என்ன ஆச்சு, மகர் உதாஸ் ஹோக்கர் லவுட்டா. ஸோ கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல வந்து ரொம்ப சேடாகி ரிட்டன் போயிடுது. ஸோ இதோட ஸ்டோரி முடியுது. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன உங்களுக்கு ஒரு மாரல் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளார நீங்கள் ஓனாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் நான் என்னென்ன உங்களுக்கு நான் மாரல் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். யாரும் 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறீங்க இல்லை 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் எப்பயுமே விட்டு கொடுக்காம ரொம்ப உண்மையாக இருக்கணும். யாரும் ஏமாற்றக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த எந்த ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் வந்தாலும் யாரையும் விட்டு கொடுக்காம ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஓகேயா? ஸோ இந்த ஒரு மாரல் கிடைக்கிது. பட் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளார பேட் தாட் வரக்கூடாது. அதே மாதிரி வந்து அவங்கள சீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஐயோ நான் ப்ராப்ளத்தை மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு இதை விட்டு வெளியில் வர முடியும் அப்படின்னு யோசித்து, இப்போ எப்படி அந்த குரங்கு ஐயோ நடு ஆற்றுல நான் மாட்டிக்கிட்டேனே என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சி இருந்துச்சுன்னா முடியுமா? முதல்ல விட்டுருக்குமா? விடவே விடாது. ஸோ அது என்ன கிளவராக யோசிச்சு, இது முதல்ல தானே, இதை நம்ம ஏமாற்றிடலாம், இது நான் எப்படி நம்மளை ஏமாத்திச்சோ அதே மாதிரி நம்மளும் அந்த முதலையை ஏமாற்றிடலாம் அப்படின்ட்டு ஒரு பொய் சொல்லுது. என்னன்னா, எங்கள் குரங்குங்கள்லாம் வந்து எங்களோட லிவரை எங்களுக்குள்ளாரையே வச்சுருக்க மாட்டோம், நாங்கள் மரத்தில் மாட்டி வச்சுருவோம், என்னை கூட்டிகிட்டு போய் நீ நதிக்கரையில் விட்டினா நான் அந்த லிவரை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுது. அதை நம்பி அந்த முதலை எடுத்துகிட்டு போய் நதிக்கரையில் விட்டோன்னே அது ஓடி போயிடுது. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வரும் பொழுது அதிலேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியும், அதில் எப்படி தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து கிளவர்னஸ், நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை விட்டு சீக்கிரமாக வெளியில் வந்துடணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த லெசன்லேருந்து கிடைக்கக்கூடிய மாரல். ஓகே, ஸோ இப்போது இந்த வொக்காபுலரிஸ் ஒரு தடவை நான் ரீட் பண்ணி காமிச்சிட்றேன், பார்த்துக்கோங்க. घर, ஹவுஸ், ஜல்தி, ஃபாஸ்ட்டு இல்லை ஹரி, எப்படி வேணால் மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லெசனில் நம்மளுக்கு ஹரி அப்படிங்கிற மீனிங் தான் வரும். தயார் ரெடி, சுன்கர் ஹியர், குஷ் ஹாப்பி, துரந்த் இமீடியட்லி, பீட்டு பேக் அதாவது முதுகு, பீச் மே இன் மிடில் ஸோ ஆற்றுக்கு நடுவில், பஹுஞ்சே ரீச்டு, சதுர் கிளவர், சோடு லெஃப்ட், के पास नियर, चढ़ क्लाइंब, बोला सेड, मूर्ख फूलिश, चले जाओ गेट आउट, यहाँ से सॉरी यहाँ से ना फ्रम हियर इंगिருந்து போயிரு அப்படின்னு சொல்லுது. உதாஸ்னா சேடு, லவுட்டானா ரிட்டர்ன்டு. ஸோ ரொம்ப சேடாக ரிட்டர்ன் ஆயிடுது. ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் உங்களுடைய பந்தர் और மகர்மச் இந்த லெசனோட ஸ்டோரி. ஓகேயா? இந்த ஸ்டோரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரியோட இதில் கொடுத்துருக்கிற பிக்சர்ஸ், இந்த பிக்சர்ஸை வச்சு இமேஜ் பண்ணி பாருங்கள். இமேஜினேஷன் வந்து உங்களை பிரெயினை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். நீங்கள் புதுசாக கற்பனை பண்ணுங்கள். ஸோ நம்ம நிஜத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை இந்த மாதிரி எல்லாம் இமேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கேமரா அது இதுன்னு வச்சு கிராஃபிக்ஸ் ஒர்க்கெல்லாம் நிறையா பண்ணுற மாதிரி வரும், ஏகப்பட்ட செலவாகும். பட் நம்ம மூளையை யூஸ் பண்ணி நம்ம இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது வரைக்கும் நிறையா விஷன் பார்த்துருப்போம், நேச்சுரல்லையும் சரி அண்டு ஆர்டிஃபிஷியலாகவும் சரி நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். அதையெல்லாம் வச்சு நம்ம இமேஜ் பண்ணி இந்த ஸ்டோரி ரியலாக நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், அந்த சுச்சுவேஷனில் அந்த மங்கியோடைய சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும், அது எப்படி அதை க்ரொக்கடைல சீட் பண்ணி எஸ்கேப் ஆச்சு, இதெல்லாம் நீங்கள் இமேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஒர்க்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இதில் மீனிங்ஸு ஆப்போசிட்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மீனிங்ஸும் ஆப்போசிட்டும் நான் கொஞ்சம் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன், அது உங்களுக்கு நான் கிளாஸ் ஒர்க்கில் அனுப்பி வச்சுருவேன். அண்ட்
இந்த லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு இந்த லெசன்லேயும் 5 ரோமன் டு மேக்ஸிமம் 6 ரோமன்ஸ் வரைக்கும் வரும். அதை நீங்கள் உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய எக்ஸசைஸை நான் தனியாக ஒரு வீடியோ கிராமர் அப்படிங்கிற சாப்டரில் நான் எடுப்பேன். ஓகேயா? அப்போ எடுக்கும்போது மீதி இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே சில்ட்ரன், தன்யவாத்.